விபத்து நடந்தது 27ஆம் தேதி இரவு. 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மனு கொடுத்திருக்க முடியாது. 29ஆம் தேதி திங்கட்கிழமை பரபரப்பான சூழ்நிலை ஓடுது. 30ஆம் தேதி அவர் தான் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளருக்கு நான் மனு கொடுத்ததா அந்த மனுவில் சொல்லியிருக்கிறதா சொல்லப்படும். 30ஆம் தேதி மனு கொடுத்து அந்த மனு சரியான அதிகாரிகளுடைய கவனத்துக்கு போனுச்சா, அவருடைய பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளப்பட்டதா, அந்த மனுவிற்கு அவர் என்ன பதிலளித்தார் அல்லது மறுத்து விட்டாரா, பரிசீலனையில் உள்ளதா இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு கால அவகாசம் கொடுக்கணுங்கிறதுதான் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தின் ஆயிரக்கணக்கான தீர்ப்புகளை சொல்லும். 30ஆம் தேதி கொடுத்த மனுவுல 1ஆம் தேதி 2ஆம் தேதியே நடவடிக்கை எடுக்கலன்னு 3ஆம் தேதி முன்னதாகவே அந்த மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து 3ஆம் தேதி அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், அதை நான் ஒரு வழக்கறிஞரா நீதிமன்றத்தின் நடவடிக்கையை விமர்சிப்பதிலே ஒரு ரெஸ்ட்ரெயின்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னுடைய கருத்துக்களை நான் கட்டுப்படுத்துவேன். காரணம், எத்தனையோ வழக்குகள் வழக்கறிஞரா இருக்கும் பொழுது எத்தனையோ வழக்குகளை தாக்கல் செய்யறோம். இந்த மாதிரி ஒரு 2 வார காலம் 3 வார காலம் அப்படின்னு கடந்து போன மனுக்கள் மேல 3 வார காலம் வச்சு நடவடிக்கை எடுக்கல நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்துக்கு சென்றால் நீங்க சபிஷியன்ட் டைம் உங்களுக்கு கொடுக்காம இங்க தப்பு. அதனால அந்த அதிகாரிக்கு கொடுத்திருக்க மனு மேல நடவடிக்கை எடுப்பதற்கு சபிஷியன்ட் டைம் கொடுங்க. அதனால இந்த மனுவானது, இந்த ரிட் மனுவானது இட்ஸ் பிரிமெச்சூர், இது முன்கூட்டி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, எனவே இது விசாரணைக்கு உகந்ததல்லன்னு நீதிமன்றம் லட்சக்கணக்கான ரிட் மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கு. அந்த அடிப்படையிலேயே இந்த மனு விசாரணைக்கே ஏற்றுக்கொள்ளப்படாமல் மறுத்திருக்க வேண்டும். அல்லது ஒருவேளை அது எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட அவங்க இந்த மனுவுல கேட்டிருக்க பரிகாரம்ங்கிறது என்ன, வெளிநாட்டு விதிமுறைகளை மாநில அரசு உருவாக்க வேண்டும். அது 1 மணி நேரத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு வழிமுறை இல்லை. அது அரசுக்கும் தெரியும், அந்த நபருக்கும் தெரியும், நீதிமன்றத்துக்கும் தெரியும். அப்போ இப்படி ஒரு பெரிய விஷயத்தை நீ 2 நாளுக்குள்ள 3 நாளுக்குள்ள செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை நிர்பந்திக்கிறதுக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அந்த வழக்கு நீதிமன்றத்தின் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் நான் அதனையே சந்தேகிக்கத்தான் தோன்றுகிறது. அடிப்படையிலேயே நான் இது நான் ஒரு வழக்கறிஞரா சொன்னேன், ஒரு லீகல் பர்சனா சொன்னேன். எனக்கு அரசியல் போக்குவரத்து அந்த அடிப்படையில் நான் இது சொல்லவே. இந்த மனு முதலில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்பதை தீர்மானித்திருக்கணுமா? இந்த மனு விசாரணைக்குரிய மனுவா, அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, என்ன அடிப்படையில் இந்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, இதையல்லவா பேசியிருக்கணும் நீதிமன்றம்.